இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்துல பாருங்க, அவர் யார் இடத்துல ஜெபிக்கிறாருங்க? பிதாவின் இடத்துல. அப்போ என்னுடைய கஷ்டத்தை நான் யார் இடத்துல சொல்ல வேண்டும்? யார் இடத்துல சொல்லுங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயா? ஒரு சில மனைவி மாறலாம், வீட்டுல பிரச்சனை எப்படா கணவர் வருவாரு, அவர் பாவம் என்ன கஷ்டப்பட்டு என்ன நொந்து போய் வராரோ, அந்த உடனே வீட்டுக்கார்ட்ட உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, உன் பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? எத்தனை மனைவிமார் கணவன்கிட்ட சொல்லாம முழங்கால் படிட்டு கர்த்தர்கிட்ட சொல்றீங்க? இப்ப கணவன்மார் என்ன பண்றாங்க, வந்த உடனே மனைவி இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்தாலே தொல்லை தாங்க முடியல, நேரா டாஸ்மாக் கடைக்கு போவோம், பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே போறாங்க. ஏன்? அப்பதான் மனைவி ரொம்ப டயர்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் அவளுக்கு சண்டை போடுறதுக்கு என்ன இருக்காது. இப்ப மனைவி வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எத்தனை கணவன்மார் மனைவியை பார்த்து, வாமா நம்ம 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம். இல்ல ஒரு நாள் நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து உங்ககிட்ட பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க. இவங்கிட்ட பிரச்சனையை சொன்னா இவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், முட்டி போட வச்சிருவான்டா, டேய் வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம். இப்ப யார் இடத்துல நம்முடைய பிரச்சனையை நாம் சொல்ல வேண்டும்? டு தி ஃபாதர். ஏன் அவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும்? ஏன்னா அவர் ஒருத்தரால மட்டும்தான் நம்முடைய பிரச்சனை என்ன பண்ண முடியும், தீர்க்க முடியும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்கிட்ட எல்லாம் போறோம், யார்கிட்ட போகலைங்க, கடவுள்கிட்ட போ. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். நாம் ஜெபத்தை ஒரு கடைசி ஆயுதமாக தான் என்ன பண்றோங்க பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு முதல் ஆயுதமாக என்ன இருக்கணுங்க, ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளை நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பரலோக பிதாவின் இடத்துல நாம் கூறும்போது, அந்த பிரச்சனைகளை குறித்து நாம் ஒருவரிடத்திலும் கூறுவதற்கு முன்பதாகவே தேவன் அவைகளை நமக்கு தீர்த்து கொடுப்பார். He will finish it. அவர்தான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் மொழியாக்கம் செய்ய, நீ ஒண்ணுமே செய்யாம என்னை நோக்கிப்பார், உனக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன். அதனாலதான் பக்தன் பாடுறான், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.